எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும். ஓம் ஓம் வராகி, ஜெய் ஜெய் வராகி. வராகியை வீட்டில் கொண்டு வந்து வச்சோம், பூஜை பண்ணோம். நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல வழிபாடுகள்லாம் செஞ்ச அப்புறமா வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுது அப்படின்னு நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இதை பற்றி நான் முன்னாடியே பல தடவை பேசியிருக்கேன். இருந்தாலும் இன்னி காணொளி எதனால் அந்த பிரச்சனைகள் வருதுங்கிறதுக்கான ஒரு விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட வராகி வழிக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வராகி இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப பிரசித்தியாக இருக்கிறாள் இல்லையா? வராகி என்பவள் அந்த ஆதிசக்தியின் ஸ்வரூபம், வித்தியாசமான தெய்வம் கிடையாது. இதை பற்றிலாம் நான் முன்னாடியே பேசியிருக்கேன். ஆனால் ரொம்ப வீரியமுள்ள தெய்வம், பேசக்கூடிய தெய்வம் இல்லையா? ஸோ இப்படி இருக்கக்கூடிய வராகி மேலே எல்லாருக்குமே பலவிதமான ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லார் வீட்லேயும் வராகியோட ஃபோட்டோ இருக்குது. நிறைய பேர் வீட்டில் வராகியோட விக்கிரகம் இருக்குது. பல பேர் நீங்கள் ரொம்ப ஆசையாக வராகிக்கு பூஜை பண்ணுறீங்க, நிறையா ஸ்லோகங்கள் சொல்கிறீங்க. ஸோ நம்பிக்கைங்கிறதுக்கு இங்கே குறைச்சலே கிடையாது. ஆனால் என்ன பிரச்சனை இருக்குன்னா, மனிதர்களுக்கு பொறுமைங்கிறது மட்டும்தான் இல்லாமல் இருக்குது. வராகியை வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கிறோம், வச்ச உடனே பிரச்சனைகள் வருதுன்னு உடனே இந்த தெய்வத்தை கொண்டு வந்து வச்சதுனால தான் பிரச்சனை வாழ்க்கையில்னு சொல்லி அந்த பூஜையை நிறுத்திடுறது. இல்லைன்னா அந்த தெய்வத்தை கொண்டு போய் கோவிலில் அந்த ஃபோட்டோவை வச்சிடுறது, இல்லை விக்கிரகத்தை வச்சிடுறது. இந்த மாதிரியான பழக்கமும் நிறைய நம்ம ஊரில் இருக்குது. என்னதான் நடக்கிறது வாழ்க்கையில்? எதனால தான் பிரச்சனை வருது? தெய்வத்தை கொண்டு வந்து வச்ச உடனே ஏன் பிரச்சனைகள் ஜாஸ்தியாகுது? இந்த மாதிரி சில அடிப்படை கேள்விகளுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே விளக்கம் கொடுக்குறேன். வராகி என்பவள் ஒரு மாபெரும் சக்தி, பேசக்கூடிய தெய்வம்னு சொல்லியிருக்கேன் முன்னாடியே. ஸோ வராகி கை கட்டி ஓரமாக நின்று கொஞ்சம் கொஞ்சமாக விஷயங்களை செய்யக்கூடிய தெய்வம் கிடையாது. அதிரடியாக வேலை செய்யக்கூடியவள், தன் பக்தர்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சுருக்கக்கூடியவள், ரொம்ப பாசம் வச்சுக்கக்கூடியவள். சரியா? இப்படிப்பட்ட தெய்வம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வரும்பொழுது நம்ம வாழ்க்கையில் வர பிரச்சனைகளுக்கு காரணம் நம்மளோட கர்ம வினைகள். சரியா? பல ஜென்மங்களாக நாம் செய்யக்கூடிய கர்ம வினைகளோட பதிவுகளோட காரணம் தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் ரெண்டுமே. பலவிதமான பந்தங்கள் நம்ம வாழ்க்கையில போறவங்க எல்லாமே இந்த கர்ம வினையால் நமக்கு கிடைத்த கர்ம பந்தங்கள் தான். இந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்காம போனாலும் நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எந்த வழிபாடும் செய்யாமல் இருந்தாலும் வாழ்க்கையில நல்லதும் வரும், கெட்டதும் வரும். அதுலலாம் ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ இப்போ வராகி என்ற தெய்வத்தை நீங்கள் வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருதுன்னா, இதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். அந்த உதாரணம் உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கோங்க. அந்த வீடுக்கு ஒரு பிளானை நம்மளே போடுறோம், நம்மளே கொத்தனாரை கூப்பிடுறோம், நம்மளே ஒரு டிசைனை போட்டு நம்மளே ஒரு வீடை கட்டுறோம். அந்த வீடு இப்போ ஒரு பில்டிங் வந்துடுத்து, ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போட்டாச்சு, பில்டிங் வந்தாச்சு, ரூம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, நமக்கோ கட்டுமான பணி தெரியாது, அரையும் குறையுமா எதையோ கட்டி வச்சுருக்கோம். அப்போ ஒரு பிரச்சனையாக வர ஆரம்பிக்கும். பெருசல் விடுறது, தண்ணி ஒழுகிறது. ஸோ ஏதோ ஒரு பிளானை போட்டு நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதோ 2 கொத்தனாரை கூப்பிட்டு சித்தாலை கூப்பிட்டு நம்ம ஒரு வேலையை ஆரம்பிக்கிறோம். அறகுறையா ஒரு வீடு நிற்கிறது, அதுல ஊறுப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வருது. இதுதான் சராசரியான மனிதரோட வாழ்க்கை. எந்த ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதலும் இல்லாமல் இருக்கும் பொழுது எப்படியோ ஒன்று வாழ்க்கையை எடுத்துன்னு போறோம். இப்ப ஒரு தெய்வத்தின் வழிகாட்டுதல்ங்கிறது எப்படின்னா, இப்ப இந்த கஷாமச்சான ஒரு பில்டிங்கை நம்ம கட்டி வச்சிருக்கோமா, இந்த பில்டிங்கை நம்ம பார்த்து நம்ம யோசிக்கிறோம், என்னடா இவ்வளோ ஆசைப்பட்டோம் நம்ம நல்லா வரணும்னு, நல்லாவே இல்லையே இந்த பில்டிங்கு, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. ஒன்றா இந்த பிரச்சனைகளை சகிச்சு கொண்டு அப்படியே ஓட்டணும், கட்டி முடிச்சு விட்டுடணும், அப்படியே வாழ ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னா அதை திருப்பி அஸ்திவாரத்துலேருந்து சரி பண்ணணும். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு, யாருப்பா இதை சரி பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்குறோம். ஒரு நல்ல ஆர்கிடெக்டோட நம்பர் கொடுக்குறாங்க. அவர்கிட்ட சொல்கிறோம், இந்த வீடை கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு. இப்போ அந்த ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுறாரு, அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். இந்த கட்டுமான பணியில் நல்ல அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவர் என்ன பண்ணுவார், முதல்ல ஒரு பெரிய கடப்பாறையை சுற்றி எல்லாம் எடுத்து சில விஷயங்களை உடைப்பார். முதல்ல சரியில்லாத விஷயங்களை தோண்டி எடுப்பார். எடுத்த உடனே அப்படியே அதுக்கு மேலே பெயிண்ட் அடித்து அழகாக ஆக்க மாட்டார். அஸ்திவாரத்துலேருந்து தோண்டி
எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடியவர் தான் ஒரு நல்ல படித்த ஒரு ஆர்கிடெக்ட், ரைட்டா? சுத்தியில் எடுத்து உடைக்க ஆரம்பிச்சதும், ஐயோ என்ன உடைக்கிறீங்க, உங்களை கூட்டின்னு வந்தே நல்லா ஆகும்னு நினச்சி இப்படி உடைச்சி இப்படி காலி பண்ணுறீங்க பில்டிங்கன்னு சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த அஸ்திவாரத்தோட பிரச்சனைகள் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், சரியாகாது. இதுதான் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற விஷயமும். கர்ம பதிவுகளால் வாழ்க்கையை ஓடுறது. வராகி மாதிரியான ஒரு மாபெரும் பேசும் தெய்வத்தை கூட்டின்னு வரோம். வாம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணு, என் வாழ்க்கை ரொம்ப கேவலமாக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி சரி பண்ணி விடுன்னு கூப்பிடுறோம். அம்பாளை கொண்டு வந்து வீட்டில் வச்சு குங்கும அர்ச்சனை பண்ணுறோம், இல்லைன்னா அம்பாளை குங்கும அபிஷேகம் பண்ணுறோம், இந்த பூஜைகள்லாம் பண்ணுறோம், விளக்கு ஏற்றுறோம்னா அம்பாள் என்ன பண்ணுவா, இந்த குழந்தை நம்மளை கூப்பிட்டுருக்கு, இதோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம், அதை சரி பண்ணுவோம்னு நினைப்பா அம்பாள். அப்படி அவள் வேலை பண்ண ஆரம்பிக்கும் போது அவளை வேலை பண்ண நம்ம விடணும். அதுக்கு நமக்கு நம்பிக்கையும் தேவை, பொறுமையும் தேவை. நம்ம வழிபடுகிற தெய்வத்துக்கு நம்ம வாழ்க்கையை சரி செய்யக்கூடிய திறன் இருக்கிறது என்ற நம்பிக்கை தேவை. நமக்கு நல்லது மட்டுமே அந்த தெய்வம் செய்யுங்கிற நம்பிக்கையும் தேவை. இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு பொறுமையும் தேவை. ஏன்னா உடனடியாக எல்லாம் நடக்காது இல்லையா? முதல்ல இந்த அடித்து உடைச்சு பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே கட்டடம் எழும்பும். இது தெரிஞ்சுதான் நம்ம கூப்பிடுறோம், ஆனால் மறந்து போகிறோம். ஸோ நம்பிக்கையும் தேவை, பொறுமையும் தேவை. இந்த மாதிரி தான் வராகி செய்வாள். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப வேரூன்றி போயிருக்கக்கூடிய கர்ம பதிவுகள்லாம் வெளியே வரணும்னா சில விஷயங்களை மாற்றி அமைத்தால் மட்டுமே நடக்கும். அப்படியே எல்லாருக்கும் பூஜை பண்ண உடனே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னா அது உங்கள் வாழ்க்கையோட பிரச்சனைகளை பொறுத்து இருக்கு. ரொம்ப பயங்கரமான கர்ம பதிவுகள் ரொம்ப ஊடுருவி இருக்கும் பொழுது இந்த டாக்டர்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுற மாதிரி தான் பண்ணி எடுக்க முடியும். அதிரடியான அனுகிரகத்தை கொடுக்கக்கூடியவள் தான் வராகி. நம்ம நினைக்கிறாமே அந்த அனுகிரகம் இருக்காது. எல்லாமே உடனே இப்போ ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா உடனே அவர் ஓடி நம்மள்ட்ட மன்னிப்பு கேட்டு ஓடிட்டுலாம் மாட்டார். அப்படி நடக்காது. ஓகேங்களா? இது சினிமா நம்ம பார்க்கறதுனால நம்ம நினைக்கிறோம் இந்த மாதிரி நடக்கும்னு. தெய்வத்தின் அனுகிரகம்லாம் அப்படிலாம் நடக்காது. தெய்வத்தின் அனுகிரகம் நடக்கணும்னா உங்களுக்குள்ள மாற்றங்களை கொண்டு வருவா. உங்களை ஒரு பூனைக்குட்டியுமே இருக்கிற ஆள புலிக்குட்டியை மாற்றிடுவா. நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம் வர அளவுக்கு நமக்குள்ள ஒரு தெய்வ சக்தியை உண்டு பண்ணுவாள். அதுதான் வராகி பண்ணக்கூடியது. அதே போல நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் சரியா இல்லையோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுவா. ஆணி வேரை அசைத்துத்தான் பார்ப்பாள். நமக்கு ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது கிடையாது. உடனே வரக்கூடியது மட்டும்தான் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் நம்மளோட பார்வை இப்போ எப்படி இருக்கு, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்து பார்த்து இன்னைக்கு பூஜை பண்ணால் நாளைக்கு ஒரு ரிசல்ட் வரணும், இல்லைன்னா 5 நிமிஷத்துலேயே ஏதாவது தெரியணும், மாற்றங்கள் தெரியணும், இல்லை சினிமாவில் நடக்கிற மாதிரி நடக்கணும்னு நினைக்கிறோம். யதார்த்தம் அப்படி கிடையாது. பின்னாடி வரக்கூடியதை அறிந்தவள் தெய்வம்ங்கிற நம்பிக்கை இருந்தது, சரணாகதி இருக்கு. அப்படி செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. தைரியமாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள், சரணாகதி செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மேம்படும் என்பதில் எனக்கு கொஞ்சம் கூட டவுட்டே கிடையாது. வராகியின் அனுகிரகம் உங்கள் எல்லாரையும் வழி நடத்தட்டும் என்று சொல்லி இந்த காணொலியை நான் முடிச்சுக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் உற்றார் உறவினரோட ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வராகி வழிங்கிற வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. வராகி பற்றின பல விஷயங்களை அதில் பகிர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்க, லிங்க் கமெண்ட்ல கொடுக்குறேன். இன்னொரு காணொலியில் விரைவில் சந்திப்போம். நன்றி. ஓம் வராகி, ஜெய் வராகி.